அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மலக்குமார்கள் நம்முடைய எல்லா செயல்களையும் கவனிக்கிறார்கள், பதிவு செய்கிறார்கள். மலக்குமார்கள் நாம் பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும் கவனிக்கிறார்கள், பதிவு செய்கிறார்கள். நாம் எண்ணுகின்ற எண்ணங்களை அவர்கள் கவனிக்கிறார்களா? நமக்கு தோன்றுகின்றவைகளை அவைகளை வெளிப்படுத்தாமல் அவர்களுக்கு தெரியுமா? அவைகளை அவர்கள் பதிவு செய்கிறார்களா என்று கேட்டால், ஆம், அவர்களுக்கு நம்முடைய எண்ணங்களும் தெரியும், அவைகளையும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு சொல்லுகிறான், என்னுடைய அடியான் ஒரு தீய காரியத்தை எண்ணி அவன் எண்ணி அதை செய்யாமல் இருந்தால் அவனுக்கு எந்த ஒன்றையும் எழுதாதீர்கள். என்னுடைய அடியான் ஒரு தீய காரியத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணி அதை செய்யாமல் இருந்தால் அவனுக்கு எந்த ஒன்றையும் எழுதாதீர்கள். அப்படி அவன் எண்ணியதை செய்துவிட்டால் ஒரே ஒரு தீமையை மட்டும் அவருக்கு பதிவு செய்யுங்கள். அதே போன்று என்னுடைய அடியான் ஒரு நன்மையான காரியத்தை எண்ணி அதை செய்யாமல் இருந்தால் அவனுக்கு ஒரு நன்மையை பதிவு செய்து விடுங்கள். நன்மையான காரியத்தை எண்ணியதற்காகவே அதை அவன் செயல்படுத்தி விட்டால் அவனுக்கு 10 நன்மைகளை எழுதிவிடுங்கள் என அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு சொல்லுகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்படியானால் நாம் எண்ணுகின்ற எண்ணங்களை, நம்முடைய உள்ளத்தில் உதிப்பவைகளை மலக்குமார்கள் அறிகிறார்கள். இதே போன்று இன்னொரு ஹதீஸும் இருக்கிறது, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த மனிதன் தீயவைகளை எண்ணிக்கொண்டிருக்கிறான், நாடிக்கொண்டிருக்கிறான், செய்யவில்லை, எண்ணிக்கொண்டிருக்கிறானே, நாங்கள் என்ன செய்ய என்று மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா பதில் சொல்லுகிறான், என்னுடைய அடியானை நீங்கள் கவனித்துக் கொண்டே இருங்கள். அல்லாஹ்விற்கு நன்றாக தெரியும், இருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், அவனை கவனித்துக் கொண்டே இருங்கள். அவன் அந்த தீய காரியத்தை செய்துவிட்டால் அவனுக்கு ஒரு தீமையை மட்டும் எழுதுங்கள். அவன் அந்த தீய காரியத்தை செய்யாமல் விட்டு விட்டால் அவனுக்கு ஒரு நன்மையை எழுதிவிடுங்கள். தீய காரியத்தை எண்ணி அதை செய்யாமல் விட்டு விட்டால் அதற்காக ஒரு நன்மையை எழுதிவிடுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த தீய காரியத்தை அவன் விட்டது எனக்காகத்தானே, என்னை பயந்துதானே, எனவே அதற்காக ஒரு நன்மையை எழுதிவிடுங்கள் என அல்லாஹு தஆலா கூறுகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். மலக்குமார்கள் நம்முடைய உள்ளத்தில் உள்ளதை அறிவதை போன்று நம்முடைய உள்ளத்தை நல்ல காரியத்தின் பக்கம் தூண்டிக்கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மலக்கிலிருந்து ஒருவரும் ஜின்னிலிருந்து ஒருவரும், ஜின் என்பது இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஷைத்தான், ஷைத்தானிலிருந்து ஒருவரும் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதருக்கும் கூட இருப்பார்கள். கரீனுன், அவரோடு இணைந்து இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மலக்குமார்கள், சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படியானால் உங்களுடனும் ஒரு ஷைத்தான் இருக்கிறானா? ஜின் என்றால் ஷைத்தான் என்பது பொருள். உங்களுடனும் ஷைத்தான் இருக்கிறானா என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், என்னுடனும் ஒரு ஷைத்தான் இருக்கிறான், ஆனால் அவன் அஸ்லம, எனக்கு வழிபட்டு விட்டான், அவன் எனக்கு நல்லதை தவிர வேற எந்த ஒன்றையும் எனக்கு ஏவ மாட்டான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சரி, மலக்கும் ஒரு ஷைத்தானும் ஒவ்வொரு மனிதனுடனும் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்? நபிகளார் அதை சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் மலக்கிடமிருந்து ஒரு தூண்டுதலும் ஒரு தீண்டுதலும், ஷைத்தானிடமிருந்து ஒரு தீண்டுதலும் இருந்து கொண்டே இருக்கும். ஷைத்தானிடமிருந்துள்ள தீண்டுதலாகிறது, தூண்டுதலாகிறது.
அவனை தீயதை செய்ய சொல்லி ஏவிக்கொண்டே இருக்கும். சத்தியத்தை பொய்ப்படுத்த சொல்லி ஏவிக்கொண்டே இருக்கும். மலக்கிடமிருந்து உள்ள தூண்டுதலாகிறது அவனை நன்மையை ஏவ சொல்லி தூண்டிக்கொண்டே இருக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் சொல்ல போனால் மலக்கிற்கும் ஷைத்தானிற்கும் சில சமயங்களிலே போட்டியும் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஒரு அடியான் படுக்கைக்கு சென்று விட்டால் மலக்கும் ஷைத்தானும் விரைந்த இடத்திலே வருகிறார்கள். போட்டி கொண்டு ஓடோடி இடத்திலே வருகிறார்கள். வந்தவர்கள் ஷைத்தான் சொல்லுகிறான், யஹ்திமு பிஷர்ரின், இந்த நாளை நீ தவறை கொண்டு முடி, தீயவைகளை கொண்டு கெட்டவைகளை கொண்டு முடி. மலக்கு சொல்லுவார், யஹ்திம் பிகைரின், நீ நல்லவைகளை கொண்டு இந்த நாளை முடி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த மனிதன் இரவு தூக்கம் மிகைப்பதற்கு முன்னால் அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்து விட்டால் இந்த மலக்கான் அவர் ஷைத்தானை விரட்டி விடுவார். பிறகு அந்த மலக் அவரோடு அவனை பாதுகாத்து இரவு முழுவதும் அவனோடு உறங்கி விடுவார். அதே போன்று காலை எழுந்தவுடனே இரண்டு நபர்களும் மீண்டும் ஓடி வருகிறார்கள். இந்த நாளை இஃப்தஹ் பிஷர்ரின், தீயதை கொண்டு இந்த நாளை துவங்கு என்று ஷைத்தான் சொல்லுகிறான். மலக்கானவர் இஃப்தஹ் பிகைரின், நல்லதை கொண்டு இந்த நாளை துவங்கு. அந்த மனிதன் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா மாத்தனா, என்னை மரணிக்க செய்ததற்கு பிறகு என்னை எழுப்பிய அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் என்ற துஆக்களை ஓதுவானேயானால் அந்த மலக்கானவர் ஷைத்தானை விரட்டிவிட்டு அன்றைய பகல் முழுவதும் அவனோடு இருந்து அவனை பாதுகாக்கிறார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, மலக்குமார்கள் நம்முடைய உள்ளங்களோடு இணைந்து இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்வதோடு இன்றைய திக்ருக்கு நாம் சென்று விடுவோம். இன்றைய திக்ர் சுவனத்தோடு மிக நெருங்கிய தொடர்புடைய திக்ர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்தில, நான் உங்களுக்கு சுவன வாசல்களில் ஒரு வாசலை அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு இந்த திக்ரை சொல்லி தருவார்கள். இன்னொரு சமயத்தில, சுவனத்து பொக்கிஷங்களிலிருந்து ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு இந்த திக்ரை சொல்லி தருவார்கள். இன்னொரு சமயத்தில, சுவனத்தின் செடி எது தெரியுமா என்று சொல்லிவிட்டு இந்த திக்ரை சொல்லி தருவார்கள். ஆம், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்கின்ற திக்ர் சுவனத்தோடு மிக நெருங்கிய திக்ர். நாளை முழுவதும் சொல்லிக்கொண்டே இருங்கள், சுவனத்தை நெருங்கிக் கொண்டே இருங்கள். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.